السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على رسولك سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العلي العظيم. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقرة أعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم: ما من مؤمن إلا وأنا أولى الناس بها في الدنيا والآخرة، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله، خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله، يا شفيع المذنبين يا رسول رب العالمين. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினம் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்ல ஆசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், குறிப்பாக நமதூரில் ஆன்மீக அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இறைநேச செல்வர்கள் அனைவர்களுடைய துஆவையும் மகான் பேர் மஹ்மூது மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய புனிதமான நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட, சஹாபாக்களால் பின்பற்றப்பட்ட, நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, மகான் பேர் மஹ்மூது மஜ்தூப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
311வது வருட கந்தூரி தொடர் நிகழ்வில் இன்றைய தினம் ஈமானுக்கு வலிமை தரும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள பிரியம் என்ற தலையங்கத்தின் கீழ் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நாடுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்காக்கி தருவதோடு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை நமக்கு அதிகப்படுத்தி அதை கொண்டு ஈமானை வலுப்படுத்தி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை ஈமான் கொள்வது என்பது ஒரு அடிப்படையான விஷயம். ஈமான் கொண்டால்தான் ஒரு மனிதனை முஸ்லிமாக முஃமினாக கணிக்க முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து இஸ்லாத்தினுடைய கடமைகளாகிய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இன்ன பிற நல்ல அமல்கள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முன்னால் ஈமானின் அடிப்படை விஷயங்களாகிய ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி என்பதையெல்லாம் ஈமான் கொள்வது என்பது அடிப்படையாக இருக்கிறது. ஈமான் கொள்ளாதவனுடைய அமல் அல்ல. ஒருவன் ஈமான் கொள்ளவில்லை, தொழுகிறான், அவனுடைய தொழுகை அமலாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது வேண்டுமென்றால் ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம். ஈமான் கொள்ளாத ஒருவன் நோன்பு பிடிக்கிறார் என்றால் அது உண்ணாவிரதமாக இருக்கலாமே தவிர அது நோன்பாக இருக்க முடியாது. ஈமான் என்பது அமல்களுக்கு அடிப்படை. அமலில்லாத ஈமான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். ஆனால் ஈமான் இல்லாத அமல் அல்லாஹ்வால் ஒதுக்கப்படும். அதே கட்டத்தில் உண்மையான முஸ்லிமாக முஃமினாக இருப்பவர்கள் ஈமானும் வேண்டும், அமல்களும் வேண்டும். அல்லாஹுவின் மீதுள்ள நம்பிக்கையும் வேண்டும். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி இவைகளை சரிவர செய்தே ஆக வேண்டும். அப்படி அமல்களில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அதற்குரிய தண்டனையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும். இது சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அகீதா. அப்படி அமல்களில் ஏதாவது குறைவை செய்து அதை அல்லாஹ் மன்னிக்கவும் செய்யலாம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு எல்லாவற்றையும் மன்னிப்பான், அவனுக்கு இணையாக்குதலை மன்னிக்க மாட்டான் என்பதை வைத்து அமல்கள் செய்தே ஆக வேண்டும், தொழுதே ஆக வேண்டும். மௌத்தாகுவது வரையிலும் நம்முடைய தொழுகை அமல்களை நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பது நமக்கு கடமை. அதே நேரத்தில் அதில் ஏதாவது குறை வைத்தால் கூட அல்லாஹ் மன்னிப்பான். ஈமானில் குறை வைத்தால் அமல்களை நாசப்படுத்திவிடும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. எதுவரையிலும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி, அவரின் பக்கம் நான் பிரியமானவராக ஆகுவது வரையிலும். நான் பிரியமானவராக ஆனால்தான் ஈமான் பரிபூர்ணமாகும் என்கிறார்கள். நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது மஹப்பத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பிரியம் ஏற்படவில்லை என்றால் அமல்கள் அமல்களாக இருக்காது.
மக்காவாசிகள் ஆரம்ப காலத்தில் அவர்களிடத்தில் குடி கோலோச்சியது. எல்லா விருந்துகளிலும் அவர்கள் குடிக்க கொடுப்பார்கள், அதுவும் விலை உயர்ந்த மதுபானங்கள். ஆரம்ப காலகட்டங்களில் தொழுகைக்கு கூட குடித்து கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் முதலில் தடை விதித்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையுள்ள நிலையில் தொழுக வர வேண்டாம் என்று கட்டளையிடுகிறான். அடுத்து ரப்புல் ஆலமீன் உங்களுடைய குடியை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்னும் கட்டமாக இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. இன்னமல் ஹம்ர், போதை வஸ்துக்கள் அனைத்தும் ஷைத்தான் நம்மீது கேடுகட்ட இச்சைகளை தூண்டக்கூடிய விஷயங்கள். ஃபஜ்தனிபூஹு, எனவே அவைகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் ஆயத் இறங்கிய மாத்திரத்தில் தன் வீடுகளில் சேமித்து வைத்திருந்த விலை உயர்ந்த மதுபானங்களை எல்லாம் ரோட்டில் சாக்கடைகளில் வந்து கொட்டினார்கள். என்ன காரணம்? இனவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள், நிறவெறி பிடித்தவர்களாக இருந்தார்கள், கோத்திர பெருமை உள்ளவர்களாக இருந்தார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. லா ஃபர்க பைன அஜமியின் வலா அரபியின், அஜமிக்கும் அரபிக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லை, கருப்பனுக்கும் வெள்ளனுக்கும் வெள்ளையனுக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லை. குல்லுக்கும் மின் ஆதம், நீங்கள் அத்துணை பேரும் ஆதமுடைய மக்களாக பிறந்தவர்கள். ஆதமோ மின் துராபின், மண்ணில் இருந்து படைக்கப்பட்டவர். எனவே நிறத்தால் உங்களுக்கு மத்தியில் வித்தியாசம் வேண்டாம், குலத்தால் வித்தியாசம் வேண்டாம், பணத்தால் வித்தியாசம் வேண்டாம். யாரை பார்த்து சொன்னார்கள்? இனவெறி, குலவெறி, பணவெறி, ஆதிக்க வெறி, அனைத்து வெறிகளும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொன்னார்கள், அது உங்களுக்கு வேண்டாம். நான் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை என் காலுக்கு கீழால் வைத்து நசுக்கி நாசப்படுத்துகிறேன் என்று அந்த மக்களிடத்தில் சொல்கிற பொழுது அதை ஏற்றுக்கொண்டார்கள். மதுவை விட்டார்கள், இனவெறியை விட்டார்கள், சுத்தமாக இருப்பதற்கு கட்டளையிட்டார்கள். விபச்சாரம் போன்ற கொடுமையான செயல்கள் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக இருந்த பொழுது அதை முற்றிலும் தடை செய்தார்கள். அதை அந்த சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்ற பக்குவத்தை சிந்திக்கிற பொழுது ஒரு நிர்பந்தமாக அல்ல, முதலில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் யார் என்பதை விளக்கி வைக்கிறார்கள். நான் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய ஹபீப், எனக்கு எல்லாம் அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான், என் மீது நீங்கள் மஹப்பத்தை வையுங்கள் என்ற அந்த மஹப்பத்தை சஹாபாக்களுடைய இதயத்தில் புகுத்தியதின் காரணத்தினால் அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பத்ர் போர்க்களத்தில் வைத்து சொன்ன வார்த்தை என்ன? நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதல்ல, நீங்க சொன்னா அதுல எங்களுடைய அறிவை நுழைத்து நாங்கள் பார்க்க மாட்டோம். எங்களை பார்த்து கடலில் குதித்து உயிரை மாய்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் உயிரை மாய்த்துக் கொள்வோம். தீயில் விழுந்து விடுங்கள் என்று சொன்னால் தீயில் விழுந்து விடுவோம் என்றார்கள் சஹாபாக்கள். எதனால் இப்படி சொன்னார்கள்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த பிரியம் அலாதியான பிரியம், சாதாரண பிரியம் அல்ல. நீங்க எதை சொன்னாலும் அது சத்தியமாகத்தான் இருக்கும், அது உண்மையாகத்தான் இருக்கும், அது அசத்தியமாக இருக்காது, அது வழிகேடாக இருக்காது, அது எங்கள் வாழ்வை நாசப்படுத்தாது.
313 பேர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். வாள், உடைந்த வாள்கள்ல 2-3 வாள், குதிரை இல்லை, ஒன்றுமில்லை. எதிரிகளை பார்க்கிறார்கள். 3 மடங்கு எதிரிகள் நிற்கிறார்கள். 3 மடங்கு எதிரிகளுக்கு முன்னால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் அழுது துஆ செய்துவிட்டு, வாள் இல்லை, சரியான ஆயுத பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, இருக்கக்கூடியவர்களும் நோன்பு வைத்துக் கொண்டு பசியோடு இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அபூஜஹில் செத்து விழுவான், இந்த இடத்தில் உத்துபா மாளுவான், இந்த இடத்தில் ஷைபா உருத்தெரியாமல் கீழே விழுந்து மடிவான். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? ஆள் பலம் இல்லை, படைபலம் இல்லை, இருப்பவர்களும் பசியோடு இருக்கிறார்கள். ஒன்றுமில்லாத ஒரு சமுதாயம், ஒன்றுமே இல்லாத ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் எதிர் சமுதாயத்தை பார்க்கிறார்கள். வாள்களோடு நிற்கிறார்கள், படைபலத்தோடு நிற்கிறார்கள், பணபலத்தோடு நிற்கிறார்கள். நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு உடலை திடகாத்திரமாக வைத்து போர் பயிற்சி செய்து நிற்கிறார்கள். அந்த எதிர்கூட்டத்தை பார்த்துவிட்டு ஒன்றுமில்லாத சஹாபாக்களிடத்தில், வாளில்லாத சஹாபாக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், அபூஜஹில் எங்கேயாவது சாவான்னு சொன்னா பரவாயில்லை, எங்கேயாவது சாவான், விரட்டி கொள்வீர்கள் என்று சொன்னால் பரவாயில்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டி இந்த இடத்தில் சாவான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பிரியத்தின் காரணத்தினால் சின்ன பிள்ளைய வட்டம் போடுவதை போல காலை எடுத்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடத்தில் நான் வட்டமிட்டு வைத்திருந்தேன். அந்த இடத்தில் தான் அபூஜஹில் செத்து வீழ்ந்தான், உத்துபா மடிந்தான், உத்தைபா காணாமல் போனான், ஷைபா அல்லாவின் விரோதி அழிந்தொழிந்தான். கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்திலிருந்து ஒரு இன்ச்சு அளவு கூட மாறவில்லை. அதை நம்பினார்களே, எதை வைத்து நம்பினார்கள்? முதலில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுடைய இதயத்தில் மஹப்பத்துன் நபியை ஏற்படுத்தினார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மகத்துவத்தை புரிய வைத்தார்கள், மாண்பை விளங்க வைத்தார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளின் உன்னத ஸ்தானத்தை விளங்க வைத்தார்கள். அப்படி விளங்கினால்தான் அது ஈமானுக்கு பலன் சேர்ப்பதாக அமையும். அந்த சஹாபாக்களுடைய இதயத்தில் பதிய வைத்த முதல் நிலை அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. அடுத்து தான் யார்? தான் அல்லாஹ்வின் வெறும் தூதுவர் அல்ல, அல்லாஹ் எனக்கு தந்த மரியாதை என்ன, மாண்பு என்ன, கண்ணியம் என்ன என்பதை அந்த சமுதாய மக்களிடத்தில் உயிரோட்டமாக பதிய வைத்தார்கள். இன்றைக்கும் நமக்கு தொழுவதற்கு முன்னால், இபாதத் செய்வதற்கு முன்னால், நல்ல அமல்கள் புரிவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதுள்ள மகத்துவம், கண்ணியம், மரியாதை, மாண்பு நம்முடைய இதயத்தில் வரவில்லை என்றால் அது இபாதத்தாக இருக்காது. ஏதோ சொன்னார்கள் என்ற நிலைப்பாடு ஏற்படும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மஹப்பத்தை இதயத்தில் ஏந்தியதற்கு பின்னால் என்ன ஏற்படும்? திரும்பும் திசையெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்சி தந்து கொண்டே இருப்பார்கள். படுக்கை அறைக்கு சென்று மனைவியோடு படுக்கிற பொழுது கூட என் ஹபீபான, என் இதய நாயகரான, எனக்கு எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி படுக்க சொன்னார்கள் என்று சிந்தித்து அப்படி படுக்க செய்யும். எப்பொழுது? கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மாண்பு, மரியாதை, மஹப்பத்து, பிரியம் நம்முடைய இதயத்தில் ஏற்பட்டால் அந்த நிலைப்பாடு ஏற்படும். எச்சி உமிழ்ந்தால் கூட எப்படி உமிழ வேண்டும் என்ற நிலைப்பாடு ஏற்படும். யாரிடத்திலும் சண்டையிட்டால் கூட அங்கே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் வந்து நின்று கொண்டு நம்மை தடுப்பார்கள். எப்பொழுது இந்த நிலை ஏற்படும் என்றால், வெறுமனே சாதாரணமான ஈமான் இல்லாமல், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் பரிபூர்ணமான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொன்ன கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் பதிவான 2 ஹதீஸ்கள், ஒரே வார்த்தை, மாமின் முஃமினின், எந்த ஒரு முஃமினுக்கும் இல்லை, இல்லா வ அன அவுலன் நாஸ், ஜனங்களிலேயே நான் தான் அவர்களுக்கு பிரியமானவன், நான் தான் அவர்களுக்கு பிரியமானவன். எங்கே பிரியமானவன்? ஃபித் துன்யா, துன்யாவிலும் பிரியமானவராக இருக்க வேண்டும். வஃபில் ஆஹிரா, ஆகிரத்திலும் பிரியமானவராக இருக்க வேண்டும். அப்படி பிரியம் வருகிற பொழுது சினிமா நடிகர்களுடைய ஆட்டம் அவனிடத்தில் செல்லுபடியாகாது. சினிமா நடிகைகளுடைய படம் நம்முடைய இளம் வாலிப பெண்மக்களுடைய இதயத்தில் இடம்பெறாது. நம் ஊரில் கூட வேதனையோடு சொல்லுகிறேன், வேதனையோடு சொல்லுகிறேன், நமது ஊரில் இருக்கக்கூடிய பெண்மக்கள் கூட சில சினிமா நடிகைகளுடைய பாட்டுகளை பாடிக்கொண்டு அவர்களுடைய படங்களை புஸ்தகங்களில் வைத்துக் கொண்டு ஏதோ அவர்களுக்கு ரோல் மாடல் அவர்களாக இருப்பதை போல ஒரு பாவனை வருத்தி கொண்டு தேவைப்படுகிற நேரத்தில் அந்த பாட்டுகளை வீடுகளிலேயே பாடிக்கொண்டு நடப்பதை யாரோ சொல்லி கேட்டதல்ல, என் காதால் கேட்டிருக்கிறேன், என் காதால் கேட்டிருக்கிறேன். வேதனையோடு சொல்லுகிறேன், இந்த நிலை நமக்கு மாற வேண்டும் என்றால், எவன் ஒருவனும் எனக்கு ரோல் மாடல் அல்ல, எனக்கு முன்மாதிரி என் ஹபீபு முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் எனக்கு முன்மாதிரி. அவர்களை தவிர வேறு யாரும் அல்ல. அவர்கள் தான் எனக்கு உடைக்கு முன்மாதிரி, அவர்கள் தான் என் தலை சீவுதலுக்கு முன்மாதிரி, அவர்கள் தான் என் உறக்கத்திற்கும் என் விழிப்பிற்கும் முன்மாதிரி, அவர்கள் தான் என் கல்விக்கு முன்மாதிரி, அவர்கள் தான் என் போட்டிக்கு முன்மாதிரி. இந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும் என்றால் இது முதலில் நம் இதயத்தில் பதிய வேண்டும். யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பழைய காலத்து அர்த்தத்தின்படி எப்படி சொல்வோம்? நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்லுகிறேன், நான் பிசகர அறிந்து சாட்சி சொல்கிறேன், சந்தேகம் நீக்கி சாட்சி சொல்கிறேன். அன்ன முஹம்மதன், நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதுவராக இருந்தார்கள் என்பதல்ல, இருந்தார்கள், இருப்பார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள், இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் ஈமானில் வலு ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஓரிடத்தில் சொல்லி காட்டுவான், துஅஸ்ஸிரூஹு வ துவக்கிரூஹு. இந்த இடத்தில் தஃசீரில் சில நாதாக்கள் சொல்வார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள பிரியம் நம் இதயத்தில் ஏற்படுகிற பொழுது அந்த பிரியம் மஹப்பத் பேரின்பமாக மாறி எல்லாவற்றையும் பின்பற்ற முற்படுவார்கள். சஹாபாக்களில் சிலர் வருகிறார்கள், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். 10 சஹாபாக்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் கேள்வி கேட்க வருகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்வி கேட்க வைத்து பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த பதில் அவர்களுடைய இதயத்தில் பதிய வேண்டும் என்பதற்காக முதலில் தான் யார் என்பதை காட்டுகிறார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், சஹாபாக்களே, கேள்வி கேட்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள், கேள்வியையும் நானே கேட்டு நானே பதிலை சொல்லவா அல்லது நீங்கள் கேள்விகளை கேட்கிறீர்களா? ஏன் எப்படி கேட்க வேண்டும்? என்னை யார் என்று விளங்கிக் கொள்ளுங்கள்.
நான் ஒரு சாதாரணமானவன் அல்ல. உங்கள் இதயத்தை அறிகிற ஆற்றலை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களே கேள்வி கேளுங்கள், நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று கேள்வி கேட்கவும் பதில் சொல்லவும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே விடுகிறார்கள் என்று வருகிற பொழுது, அருமை சகோதரர்களை நாம் சிந்திக்க வேண்டும். தபூக்கில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, சோழர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போகிறது. தான் யார் என்பதை உணர வைக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, வெறுமனே உள்ள மஹப்பத் நம்மை சீர்திருத்த வைக்காது. வெறுமனே உள்ள மஹப்பத் சீர்திருத்த வைக்காது. இதயம் நிறைய மஹப்பத் இருக்க வேண்டும், சொல்லில் மஹப்பத் இருக்க வேண்டும். கண்மணி நாயகம் சொன்னால் அது உண்மையைத்தான் சொல்வார்கள். கண்மணி நாயகம் பேசினால் அதில் மாற்றமே இருக்காது. அது எத்துணை முன்னேறிய விஞ்ஞான உலகமாக இருந்தாலும் என் கண்மணி நாயகம் சொன்ன சொல்தான் உண்மையே தவிர விஞ்ஞானிகள் சொன்னது பொய்யாக இருக்கும் என்ற நம்பிக்கை எப்பொழுது வரும்? என் கண்மணி நாயகத்துக்கு எல்லாம் தெரியும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். இல்லை, விஞ்ஞானம் தெரியாது, விவசாயம் தெரியாது, தொழில்துறை தெரியாது, அதெல்லாம் பழைய காலம் என்று வருகிற பொழுது, விவசாயத்தை பற்றி ஏதாவது ஒன்று சொல்லி இருந்தால் அதை மறுப்பதற்குரிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. கொஞ்சம் முன்னால் வாங்க. அருமையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விவசாயம் தெரியாதா, விஞ்ஞானம் தெரியாதா என்று வருகிற பொழுது ஈமான் பலம் ஏற்படாது. கண்மணி நாயகத்தை முதலில் விளங்குங்கள், விளங்கியதற்கு பின்னால் அமல் செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை விளக்கினார்கள். தபூக்கில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படுகிறது. தலாயிலுன் நுபுவா என்ற கிதாப் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருப்பதை போல பல்வேறு நபர்களுக்கு தலாயிலுன் நுபுவா என்ற கிதாப் இருக்கிறது. அதில் ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தபூக் யுத்தத்தில் வைத்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை ஏற்பட்டது. சஹாபாக்களுக்கு, சஹாபாக்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், தண்ணீர் இல்லை நாயகமே. தண்ணீர் இல்லை என்று வருகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தால் போதும். அல்லாஹும்ம ஸ்கினா கைஸம் முகீஸா என்று ஒரு துஆ செய்தால் போதும். மிம்பர் படியில் நின்று கொண்டிருக்கிற பொழுது யா ரசூலல்லாஹ், மழை இல்லை என்று சொன்ன பொழுது வானத்தை பார்த்து கை உயர்த்தினார்கள். அந்த வானம் மழையை கொட்டியது என்று வருகிற பொழுது, தபூக்கில் தண்ணீர் இல்லாமல் வருகிற பொழுது அதில் சில முனாஃபிக்குகள் இருந்தார்கள். அந்த முனாஃபிக்குகளுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். 4 பாகத்திலையும் போய் தண்ணீரை தேடி வாருங்கள். அருமையான சகோதரர்களே, 4 பாகங்களுக்கும் செல்லுங்கள், தண்ணீரை தேடி வாருங்கள். தண்ணீர் கிடைத்தால் அதை கொண்டு வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள். 4 பக்கம் போனார்கள், தண்ணீரை தேடினார்கள், தண்ணீர் இல்லை என்று வந்து விடுகிறார்கள். இப்பொழுது குறிப்பிட்ட சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். உபைத் இப்னு ஹுலைர், உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 2-3 சஹாபாக்களை குறிப்பிட்டு அனுப்பி நீர் தேடுவதற்காக அனுப்புகிறார்கள். அவர்களும் தண்ணீர் இல்லாமல் வருகிறார்கள். சஹாபாக்களுடைய இதயத்தில் நான் யார் என்பதை கண்மணி நாயகம் பதிய வைக்கிறார்கள். இப்போ முனாஃபிக்குகளான சிலர் சொன்னார்களாம், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல் என்று அல்லாஹ் சொன்னானே, நரகத்திலேயே கடைசி தட்டில் இருப்பவர்கள் முனாஃபிக்குகள். அந்த முனாஃபிக்குகள் சொன்னார்களாம், அன்ன முஹம்மதன், இந்த முஹம்மது இருக்கிறாரே, யுஹ்பிரு பி அஹ்பாரிஸ் ஸமா, வானத்தில் உள்ள செய்தியெல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்கிறார்.
வஹுவ லா யத்ரி தரீகல் மா, தண்ணி எங்க இருக்கும்னு இந்த ஆளுக்கு தெரியல. இதை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்குகளுடைய வாயிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காகவே 2 முறை தண்ணீரை தேட அனுப்பி வைக்கிறார்கள். இதை கேட்டதும் அங்கே இருந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா நபியல்லாஹ், யா நபியல்லாஹ், இன் ஷிஅத லரபுத்து ஆனாகஹும், நீங்க நாடினா இந்த முனாஃபிக்குகளுடைய கழுத்தை நான் வெட்டி விடுகிறேன். அப்பொழுது கூட யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை நீங்க மழை வேண்டும் என்று கை உயர்த்தினால் மழை பெய்ததே யா ரசூலல்லாஹ், இப்போ நீங்க கை உயர்த்தி இருக்கலாமே, ஏன் இப்போ கை உயர்த்தவில்லை? யா மன் தஃபஜ்ஜரத்தில் அன்ஹாரு நபிஅத்தன் மின் இஸ்பைஹி ஃபரௌ வல் ஜைஷ பில் மததி. யா ரசூலல்லாஹ், நீங்க நாடினால் உங்க 2 விரல்களையும் இருக்கிற தண்ணீரில் வைத்தால் தண்ணீராக உருவெடுக்குமே, ஏன் இப்பொழுது வைக்கவில்லை என்று கேட்க மாட்டார்கள் சஹாபாக்கள். அப்படி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நம்மில் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? ஒரு தலைவரிடத்தில், போன தடவை இந்த முடிவு தானே எடுத்தீங்க, ஏன் இந்த முடிவை இப்பொழுது எடுக்கவில்லை என்று கேட்பார்கள். ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்க மாட்டார்கள். யா ரசூலல்லாஹ், ஒரு தடவை நீங்கள் வானத்தை பார்த்து மழை பெய் என்று கேட்டபொழுது மழை பெய்ததே, ஒரு தடவை உங்களுடைய விரலை தண்ணீரில் வைத்த பொழுது தண்ணீர் வந்ததே, இப்பொழுது மட்டும் ஏன் தண்ணீரை தேடி ஆள் அனுப்பினீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்காத ஈமான் வேண்டும், அப்படி கேட்காத மஹப்பத் வேண்டும். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில ஒரு ஹதீஸ் வரும். ஒரு பகுதிக்கு சஹாபாக்களுடைய வீட்டில் போவாங்க. அந்த வீட்டில் கலப்பை, இந்த விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம், கருவிகள் எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்குது. இதை பார்த்ததும் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், இந்த விவசாய கருவி யாருடைய வீட்டில் புகுததோ அவங்களுக்கு இழிவு வந்தே தீரும் என்றார்கள். இதை அன்றைக்கு சஹாபாக்கள் அதை கேட்டுட்டு ஒன்னும் சொல்லல. இத புகாரி இமாம் அவர்கள் அதற்கு முன்னால் விவசாயத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். விவசாயினுடைய கையை பிடித்து முத்தமிட்டிருக்கிறார்கள். விவசாயத்தை ஆதரவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் இந்த ஹதீஸ் வருகிறது. சஹாபாக்கள் ஒன்றும் சொல்லவில்லை. இன்றைக்கு சிலர் பிறந்து சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் அப்படி விவசாயம் தெரியாமல் இருக்கலாம், அல்லது இது புகாரியிலே வந்திருந்தா கூட நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த ஈமான் வேண்டாம். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வார்கள். அந்த கூட்டம் ஏரையும் கலப்பையையும் மற்ற கருவிகளையும் வீட்டில் கொண்டு போய் வைத்தார்களே, அவர்கள் விவசாயம் என்று கிடந்து கொண்டிருப்பார்கள். தொழுகைக்கு வரமாட்டார்கள், மற்ற இபாதத்துக்கு வரமாட்டார்கள், ஜிஹாதுக்கு வரமாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அமல்களை, அல்லாஹ்வுக்குரிய கடமையான செயல்பாடுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள். அதை குறிப்பிடத்தான் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை இழிவை தரும் என்றார்கள். சஹாபாக்கள் இப்பொழுது தபூக்கில் தண்ணி இல்லை, ஒரு தடவை ஆள் அனுப்பியாச்சு, தண்ணி கிடைக்கல. 2வது தடவை ஆள் அனுப்பினார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. இப்பொழுது முனாஃபிக்குகள் சொல்கிறார்கள், இவருக்கு வானத்தில் உள்ள செய்தியெல்லாம் சொல்றார், ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு தெரியலையே என்று கேட்ட நேரத்தில் கூட உண்மையான சஹாபாக்கள், அவன் சொல்லுவதும் கொஞ்சம் சரிதானே, இன்றைக்கு நம்மள கொஞ்சம் பேர் அப்படித்தானே, அவரு சொல்லுவதும் கொஞ்சம் பொருத்தமா தானே இருக்குது, அவங்க சொல்லுவதும் ஆல்ம்சா 3/4 பங்கு சரிதான். யார் சொல்வது? சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமான கருத்துள்ளவர்கள். 3/4 பங்கு அதுவும் சரிதானே என்ற நிலைக்கு சஹாபாக்கள் வரவே இல்லை.
கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீர் இல்லாமல் சஹாபாக்களை தேடி அனுப்பச் சொன்னார்கள். தண்ணீரை தேடினார்கள், இல்லை என்று வந்தார்கள். அப்பொழுதும் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தண்ணி இல்லை என்று சொன்ன காரணத்தினால் உங்களை இகழ்கிறான், இவனுடைய தலையை வெட்டுவனே தவிர உங்கள் சொல்லை மதிப்பதை விட்டும் நான் மாற மாட்டேன். உங்கள் சொல் உண்மையானது. இப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இவர்களை வெட்ட வேண்டாம், இவர்களை விட்டுவிடுங்கள். இப்பொழுது அபுல் ஹைசம், அபு கதாதா, ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 சஹாபாக்களையும் எழுந்திருங்கள் என்கிறார்கள். 3 சஹாபாக்களும் எழுந்திருக்கிறார்கள். நீங்க தண்ணீரை தேடி சென்று கொண்டே இருங்கள். இப்பொழுது சொல்கிறார்கள், தண்ணீரை தேடி சென்று கொண்டே இருங்கள். நீண்ட தூரம் நீங்கள் பயணித்ததற்கு பின்னால் ஒருவள் தலையில் தண்ணீரோடு குடத்தில் தண்ணீரை தலையில் ஏந்தியவளாக வந்து கொண்டிருப்பாள். அவளிடத்தில் தண்ணீரை கேட்டு பாருங்கள், தரமாட்டா. செய்தி எப்படி சொல்கிறார்கள்? முதலில் தண்ணீர் தேடி அனுப்பிய அதே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது எப்படி சொல்கிறார்கள்? தண்ணீரை தேடுங்கள், இப்பொழுதும் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. தண்ணீரை தேடி சென்று கொண்டே இருங்கள். ஒரு பெண் வருவாள், தன்னந்தனிமையாக வருவாள், தலையில் குட நிறைய தண்ணீரோடு வருவாள். அவளிடத்தில் தண்ணீரை கேளுங்கள், தண்ணீரை தரமாட்டாள். மீண்டும் கேட்டு பாருங்கள், தரமாட்டாள். நீங்கள் அவர்களிடத்தில் விலை பேசி தண்ணீரை விலை பேசி பாருங்கள், தரமாட்டாள். வழக்கம் சொல்கிறார்கள். இறுதியாக நீங்கள் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக அந்த தண்ணீர் குடத்தோடு என்னிடத்தில் இழுத்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும்? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள மஹப்பத்தின் காரணத்தினால் அந்த சஹாபாக்கள் இத முதல்ல சொல்ல வேண்டியதுதானே, நாயகமே 2 தடவை அலைய விட்டீர்களே என்று சொல்லவில்லை. அவர்கள் யாரும் கேட்கவில்லை. 2 தடவை அலைய விட்டீர்களே, இத முதல்ல சொல்லி இருக்கலாம் அல்லவா? இவ்வளவு விளக்கமா சொல்கிறீர்களே, ஒருவரும் கேட்கவில்லை. 3 சஹாபாக்களும் எதிர்பார்த்து போகிறார்கள், இடையில தண்ணி கிடைக்காது. அதே போன்று போகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதே இடத்தில் ஒரு பெண் தலையில் குடத்தில் தண்ணீரோடு வருகிறாள். அவளை பார்த்ததும் கேட்கிறார்கள், அத்தபகீன ஹாதல் மா, இந்த தண்ணீரை நமக்கு விப்பீங்களான்னு கேட்கிறாங்க. ஆனா அஹ்வஜு இலல் மாஇ மின்கும், அவ சொல்றா, உங்களை விட எனக்கு இந்த தண்ணி ரொம்ப தேவையானது, நான் உங்களுக்கு தரமாட்டேன் என்கிறாள். உடனே இவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, விற்கிறீர்களா? பணம் கூடுதலாக தருகிறோம். சாதாரணமாக ஒரு குடம் தண்ணீருக்கு 10 திர்ஹம் என்றால் 100 திர்ஹம் தருகிறோம், அந்த தண்ணீரை தருகிறீர்களா என்று கேட்கிற பொழுது அப்பொழுதும் பதில் சொல்கிறார்கள், நான் தரமாட்டேன். ஆனா அஹ்வஜு இலைக்கும், எனக்கு ரொம்ப தேவை. ஆனா அஹ்வஜு இலையல் மா அமின்கும், உங்களை விட எனக்கு தண்ணீர் தேவை. உடனே அந்த சஹாபாக்கள் சுற்றி வளைத்துக் கொள்கிறார்கள். எங்கள் நபி, எங்கள் ஈருலக வேந்தர், மக்கத்து மாமன்னர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, எங்கள் இதய நாயகர் சொல்லி இருக்கிறார்கள், நீ தண்ணீரை தரமாட்டாய் என்பதற்கு தெரியும், வா எங்கள் நபியிடத்தில் வா என்று அழைக்கிற பொழுது அவள் சொன்னாலாம், உங்க நபின்னா யாரு என்று கேட்கிறாள். அதுவா முஹம்மது என்கிறார்கள். இன்னஹாதால சாஹிருன், அவர் ஒரு சூனியக்காரர் அல்லவா என்று அவள் சொல்லுகிறாள். அதெல்லாம் இருக்கட்டு, நீ மரியாதைக்கு தண்ணீரோடு வா.
என்று அழைத்து கொண்டு வருகிறார்கள். வருகிற பொழுது தபூக்கில் நின்று கொண்டிருந்த 30,000 சஹாபாக்களும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல்லை எதிர்பார்த்தவர்களாக, தண்ணீரை தேடி செல்லுங்கள், ஒரு பெண் தண்ணீரை குடத்தில் வைத்துக் கொண்டு தலையில் வருவாள், அவள் விற்க மாட்டாள், தரவும் மாட்டாள், வலுக்கட்டாயமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 3 சஹாபாக்களும் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக தண்ணீரோடு இங்கே கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் பார்க்கிறார்கள், மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல தண்ணீரோடு அந்த குடத்தோடு சஹாபாக்கள் மூவரும் திரும்புகிறார்கள். தூரத்தில் இருந்து பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகிறது, எங்களுடைய ஈமான் வலுப்பெறுகிறது. அந்த தண்ணீரை கொண்டு வந்ததும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இப்ப நீ எனக்கு விற்கிறியாமா இந்த தண்ணீன்னு கேட்கிறார்கள். நீ எனக்கு இந்த தண்ணீரை விற்கிறாயா? அவள், நான் விற்க மாட்டேன், இன்ன அஹ்லி அஹ்வஜு மின்கும், என் குடும்பத்துக்கு இது ரொம்ப தேவை என்கிறாள். அப்ப கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார்கள், அந்த தண்ணியை நான் கொஞ்சம் பார்க்கலாமா என்று கேட்கிறார்கள். அந்த தண்ணீரை நான் பார்க்கலாமா என்று கேட்கிறார்கள். பார்க்கலாம் என்கிறாள். உடனே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரம் போன்ற ஒரு பாத்திரத்தை, தோல் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டு இவ கொண்டு வந்த அந்த ஒரு குடம் தண்ணீரையும் அந்த பாத்திரத்தில் ஊத்திவிட்டு தன் கரத்தை உள்ளே வைக்கிறார்கள். கரத்தில் இருந்து இப்பொழுது தண்ணீர் பொங்க ஆரம்பிக்கிறது. அதிலே தன்னுடைய புனிதமான உமிழ்நீரையும் உமிழ்கிறார்கள். சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், 30,000 பேரிடத்திலும் சொன்னார்கள், அள்ளுங்கள் தண்ணீர் என்றார்கள். அல்லாஹு அக்பர். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் செய்தார்கள்? தான் யார் என்பதை இந்த சஹாபாக்கள் விளங்க வேண்டும். தன் மீதுள்ள மஹப்பத்தை கொண்டுதான் இவர்களுக்கு ஈமான் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருந்தது கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இப்பொழுது எல்லா தண்ணீரையும் அள்ளியதற்கு பின்னால் சஹாபாக்கள் எல்லாம் தண்ணீரை அள்ளினார்கள். அள்ளி முடித்ததற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லோரும் தண்ணீரை அள்ளிவிட்டீர்களா? அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ கொண்டு வந்த குடத்தை கொண்டு உனக்குரிய தண்ணீரை நீ அள்ளிக்கொள் என்கிறார்கள். அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, இந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த பெண்மணி தானும் தண்ணீரை அள்ளியவராக, ஈமானையும் அள்ளியவராக, ஈமான் உள்ளவளோடு திரும்பிச் செல்கிறாள். அந்த சஹாபாக்களில் யாராவது ஒருவர், நாயகமே இதை முதலில் சொல்லி இருக்கலாமே என்று கேட்கவில்லை. காரணம் சஹாபாக்களுக்கு தெரியும், ஈமான் உள்ளவர்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காக, மஹப்பத்து நபியை கொண்டு ஈமானை வலுப்படுத்துவதற்காக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை உருவாக்கி வைக்கிறார்கள். நான் சொன்னால் முதலில் என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்களே, யா ரசூலல்லாஹ், உங்க மீது பிரியம் வச்சிருக்கிறேன் நாயகமே, என் பிள்ளையை விட பிரியம் வைத்திருக்கிறேன், என் மனைவியை விட பிரியம் வைத்திருக்கிறேன், என் உயிருக்கு அடுத்தால பிரியம் வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கிறார்கள்? ஓ, உங்களுடைய உயிருக்கு அடுத்தபடிதான் என் மீது நீங்கள் மஹப்பத் வைத்திருக்கிறீர்களா? ஈமான் பரிபூர்ணமாகவில்லை, ஈமான் வலுப்பெற வேண்டுமா? உங்கள் உயிருக்கு மேலாக என் மீது பிரியம் வையுங்கள் என்று சொல்லி பிரியத்தை ஏற்றி வைக்கிறார்கள். இதன் பலன் என்ன தெரியுமா? ஒரு காலகட்டம், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில் வெட்டுக்கிளியை காணல. வெட்டுக்கிளினா நம்ம ஊரில் உள்ள வெட்டுக்கிளி இல்லை, வடநாட்டில் ஒரு வெட்டுக்கிளி உண்டு. அது செத்தாலும் சாப்பிடலாம். 2 வஸ்து செத்தா சாப்பிடலாம், ஒன்று மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி. அந்த வெட்டுக்கிளி பெருசா நீளமாக இருக்கும். அதனுடைய இறக்கைகளை எடுத்து விட்டால் நடுவில் உள்ளதை மீனை மாதிரி பொரித்து சாப்பிடுவார்கள். அது இன்றைக்கும் ஹலாலானது. திடீரென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், வெட்டுக்கிளியை காணவில்லை.
வெட்டுக்கிளியை காணாததும் 4 கூட்டத்தை யமனுக்கு அனுப்புகிறார்கள். ஒரு கூட்டம் யமனுக்கு, ஒரு கூட்டம் ஷாமுக்கு, ஒரு கூட்டம் வேறு பகுதிக்கு என்று 4 பிரிவினர்களாக வெட்டுக்கிளியை தேடி நடக்கும் ஒரு பயணம் தொடர்கிறது. இன்றைக்கு நமக்கு தெரிகிறது, மலேசியாவிலிருந்து ஒரு விமானம் காணா போச்சு. இப்ப 2வது ஒன்று காணா போயிருக்கு. என்ன உலகத்தில் நடக்குது என்பது யாருக்கும் தெரியவில்லை. அயோக்கியர்களை அல்லாஹ் உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துவானாக. முஸ்லிம்களின் மீது இல்லாததை இட்டுக்கட்டி இஸ்லாமிய சமுதாயத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய யகூதி நஸ்ரானிகளுடைய சதித்திட்டங்களை அல்லாஹ் தவிடுபடியாக மாற்றுவானாக. பெஷவாரில் 100க்கும் அதிகமான பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்ட நேரத்தில் நம்ம சுன்னத்துல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இவங்க பெரிய சுத்தம் மாதிரி உடனே நெடுவ போஸ்டர் முஸ்லிம்களில் ஒரு பகுதியினரை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று. ஆனால் அங்கே குழந்தைகளை கொன்றதின் அடிப்படை முஸ்லிம்கள் அல்ல, யகூதிகள். உலகம் இன்று அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் சுன்னத்துல் ஜமாத்துக்கு மாற்றமானவர்கள் தனக்கு எங்கேயாவது கட்சி வழக்குக்கு நேரம் கிடைக்காதான் பார்க்கிறான். குழந்தை மூத்தான நேரத்தில் கூட கட்சி வளர்ப்பதற்கு நேரம் சேர்க்கிறார்கள். அல்லாஹ் அந்த குழந்தைகளை இழந்த பெற்றோர்களுக்கு பொறுமையை கொடுத்து அதைவிட சாலிகான மக்களை கொடுப்பானாக. காணாமல் போன விமானத்தை அல்லாஹ் திருப்பி தருவானாக. அதில் பயணம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் முழு பாதுகாப்பையும் கொடுப்பானாக. கடலிலும் கரையிலும் பிரயாணம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய பிரயாணங்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமை சகோதரர்களே, வெட்டுக்கிளியை காணாம போனதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 4 கூட்டத்தை வெட்டுக்கிளியை தேடிய பயணமாக போகிறார்கள். இதுல யமன்ல போனவங்களுக்கு வெட்டுக்கிளியை பார்த்து விடுகிறார்கள். பார்த்ததும் அதுக்கு பேர் ஜராத். அதை பிடிச்சு ஒரு கூண்டுல அடைச்சி வெட்டுக்கிளியை பார்த்தோன்னு சொல்லல, நேர கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்ததும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வெட்டுக்கிளியை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தை அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நான் ஏன் வெட்டுக்கிளி காணாமல் போனதும் தவித்தேன் தெரியுமா? என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். ஒரு வார்த்தையை சொன்னார்கள். உலகம் அழியக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் 1000 உயிரினங்களை முதலில் அழிப்பான். 1000 உயிரினங்களை அழிப்பான். அதில் 600 உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள், 400 உயிரினங்கள் கரைவாழ் உயிரினங்கள். அதுல இந்த 1000த்திலும் முதலில் அல்லாஹ் அழிப்பது வெட்டுக்கிளியை அழிப்பான். வெட்டுக்கிளியை அழித்து விட்டான் என்றால் அதற்கு பின்னால் ஒரு தஸ்பீஹ் மணியினுடைய ஒரு நூல் துண்டிக்கப்பட்டதை போன்று உயிரினங்கள் அழிய ஆரம்பிக்கும் என்று எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றார்கள். உயிரியல் தெரியும் கண்மணி நாயகத்துக்கு. அந்த காலத்தில் 600 கடல்வாழ் உயிரினம் யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கு நம்ம டிஸ்கவரி சேனல்ல பார்க்க கடலுக்குள்ள என்னெல்லாம் கிடக்கும் பார்த்துவிட்டு நம்புகிறோம். சஹாபாக்கள் என்ன நம்பினார்கள்? நாயகமே யா ரசூலல்லாஹ், 600 உயிரினமா 400 உயிரினமா என்ன சொல்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கவில்லை. மாறாக ரோம் பாரசீக பேரரசுகள் எல்லாம் நடுநடுங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றை பார்த்துதான் நடுநடுங்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சொல்லை பார்த்து நடுங்கிறார்கள். இன்றைக்கு நாம நல்ல அமல் செய்கிறோம். ஷேர் மார்க்கெட்ல இன்னது கூடாது என்று சொன்னால் என்ன சொல்கிறோம்? ஹஸ்ரத் அல்ம்சா அதையெல்லாம் பார்த்தா இப்ப சம்பாதிக்க முடியாது. இதுபோன்று சில செய்திகள், வியாபாரம் இருந்தாலும் தொழில்துறைகள் இருந்தாலும் படிப்பென்று இருந்தாலும் பொது இடங்களில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை சொன்னால் என்ன வார்த்தை வருகிறது? அதுவெல்லாம் இப்ப பொருந்தி வராது என்கிறோமே, இது என்ன காரணம்?
கண்மணி நாயகத்தின் மீது உள்ள மஹப்பத் இல்லாததின் காரணம். அந்த மஹப்பத் பரிபூர்ணமானால் ஈமான் பரிபூர்ணமாகும். ஈமான் பரிபூர்ணமானால் அமல்களில் செழுமை ஏற்படும். அதற்கு பின்னால் ஹலாலை பேணுவோம், ஹராமை பேணுவோம். தற்காலத்தில் நான் சொல்வேன், அனுமதிக்கப்பட்ட சில ஹராம்கள், அனுமதிக்கப்பட்ட அது என்னோட அனுமதிக்கப்பட்ட ஹராமா? சமுதாயத்தில் சில விஷயங்களை அனுமதித்து வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்வார்கள் கேட்டா, இதெல்லாம் இப்ப நடக்காத ஆல்ம்சா. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல் இப்பொழுது நடக்காது என்றார்கள். புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மீதுள்ள மஹப்பத்தை அந்த சஹாபாக்களுடைய இதயத்தில் புகுத்தித்தான் தஹஜ்ஜத்தை தொழ வைத்தார்கள். தன் மீதுள்ள மஹப்பத்தை அதிகப்படுத்தி ஈமானை வளப்படுத்தித்தான் அந்த சஹாபாக்களுக்கு உயிரோட்டத்தை கொடுத்தார்கள். எனவேதான் நாம் சொல்வோம், முதலில் மஹப்பத்தை கொண்டு வாருங்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தையோ அல்லது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கட்டத்தில் எவனாவது ஒருவன் இழிவாக அல்லது தரக்குறைவாக, அது அவர் எவ்வளவு பெரிய அதிமேதாவியாக இருந்தாலும், முஹத்திஸாக இருந்தாலும், எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தரக்குறைவாக பேசினால் அந்த அறிவாளி எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் கண்மணி நாயகம் எங்களுக்கு தேவை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முதல்ல அழியக்கூடிய வஸ்து எது என்று தெரியும். சொந்தமா தெரியாது, அல்லாஹ் அறிவித்து கொடுத்து தெரியும். அல்லாஹ் அறிவித்து கொடுத்த காரணத்தினால் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை நம்பினார்கள். இன்றைக்கு புதுசா ஒருதம் புறப்பட்டு ஹிஃபுல் ஈமான் ஒரு கிதாபை எழுதி அவர் மிகப்பெரிய மேதாவி என்று தன்னை சொல்லி அஷ்ரஃப் அலி தானவி என்று அவர் தனக்கு பெயரையும் குத்தி முன்னால் உள்ள இதற்கு முன்னால் பேசிய மஜ்லிஸில் நான் அந்த கிதாபையை உங்கள் முன்னால் காட்டினேன். அவர் சொல்கிறார், கண்மணி நாயகத்திற்கு சில இல்முல் கைப், சில மறைவான செய்தி தான் தெரியும். அந்த சில மறைவானது என்பது ஸைதுக்கும் அம்ருக்கும், இன்னும் சொல்ல போனால் பைத்தியக்காரனுக்கு கூட தெரியுமே என்று சொல்லுகிற பொழுது அவனை தூக்கி வைப்போம் என்ற வாதம் நமக்கு சரியல்ல. அது ஈமானுடைய பகுதி அல்ல, அது மஹப்பத்தினுடைய பகுதி அல்ல. அவர் கல்வி அறிவில் தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம், ஹதீஸ் கலையில் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருக்கலாம். நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு முதலில் மஹப்பத்தை கொண்டு வாருங்கள். ஜிஅர்ரானாவில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜிஅர்ரானா என்ற இடம் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் இருக்குது. சஹீஹுல் புகாரியில ஹதீஸ் பதிவான செய்தி. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒருவர் ஓடோடி வருகிறார். ஒரு ஆராபி போன்ற ஒரு சஹாபி. அலா துன்ஜிஸலி மா வஅத்தனி யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் வாக்களித்தீர்களே அதை தரமாட்டீர்களா என்று கேட்கிறார். உடனே கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வாய்ப்பை தருவானாக. மரணிக்கிற தருவாயிலாவது மக்கத்து மாமலரை, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக வேண்டி, உங்கள் மஹப்பத்துக்காக வேண்டி உலகத்தையே துறப்பதற்கு நாங்கள் தயாராகுவோம். ஆனால் உங்களுடைய மஹப்பத்தை விட்டு கொடுத்து வேறெதையும் நாங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டோம் என்று நாம் வாழுகிறோமே, அந்த வாழ்க்கைக்கு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பதில் தருவார்கள். அப்ஷிர், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். நமக்கும் கனவில் இந்த வார்த்தையை கண்மணி நாயகம் தருவார்களாக. அப்ஷிர்னு சொன்னதும் அந்த மனிதர் அதை ஏற்றிருக்கலாம். கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்கிறார், கத் அக்ஸர்த அலைய மின் அப்ஷிர், எத்தனை தடவை இப்படி அப்ஷிர் அப்ஷிர்னு சொல்லிட்டு இருக்கிறியா, ஒன்னும் தரலையேன்றார். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவோடு நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், ரத்தல் புஷ்ரா, நான் அந்த நற்செய்தியை திருப்புகிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்கிறீர்களா?
அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் ரெண்டு பேரும் அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கிற பொழுது ரெண்டு சஹாபாக்களும் சொன்னார்கள், கபில்னா யா ரசூலல்லாஹ், கபில்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. கபில்னா யா ரசூலல்லாஹ். இந்த செய்தியை கேட்டதும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா? புகாரியில வருகிறது, தஆபி கத்ஹின், ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னார்கள். உலு செய்யக்கூடிய தண்ணீர் பாத்திரம். இன்னொரு பாத்திரம், நம்ம தண்ணீரை ஏந்துவோமே சிறிய பேசன் போல ஒரு பாத்திரம். ஒலு செய்தா, பெரியவங்க ஒலு செய்தா அந்த தண்ணி கீழே விழக்கூடாது, கட்டில் இருந்தே ஒலு செய்வாங்க. அதை இன்னொரு பாத்திரத்தில் ஏந்துவோம். அதே போன்று இன்னொரு பாத்திரத்தையும் கொண்டு வர சொன்னார்கள். இப்பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒலு செய்யக்கூடிய பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை ஊற்றி தன் கைகளை கழுவுகிறார்கள், தன் முகத்தை கழுவுகிறார்கள். அதில் தன்னுடைய புனிதமான உமிழ் நீரை உமிழ்கிறார்கள். அந்த கீழே உள்ள பாத்திர தண்ணீர்ல உமிழ்ந்து விட்டு சொன்னார்களாம், ரெண்டு சஹாபிகளை பார்த்து, உங்களுக்கு நான் நற்செய்தி சொன்னேனே, அதற்கு பகரமாக இந்த தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள், முகத்தில் தடவிக்கொள்ளுங்கள் என்கிறார்கள். அருமை சகோதரர்களே, சஹாபாக்களை கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தெடுத்த அந்த முறை முழுவதுமே தான் யார் என்பதை விளங்க வைத்தார்கள். அந்த சஹாபி இன்னொருவர் அவரிடத்தில் விளையாட்டுத்தனமாகவோ பொடுபோக்குத்தனமாகவோ, என்ன நாயகமே இப்படி அபிஷிர்னு சொல்றீங்களே, ஒன்றும் தரவில்லையே என்று கேட்டதற்கு மறுப்பாக சொன்ன வார்த்தை எது? இவர் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறாரா? நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்கிறேன், உங்களை நான் எப்படி பக்குவப்படுத்துகிறேன் தெரியுமா? 2 ரக்காத்து தொழுங்கள் என்ற ஒரு இபாரத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. தான் யார், தன்னுடைய பவர், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் என்ன என்பதை காட்டுகிறார்கள். அந்த 2 பேர்த்தை அந்த தண்ணீரை குடிக்க சொல்கிறார்கள், முகத்தில் தடவ சொல்கிறார்கள். உள்ளிருந்து கொண்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளிருந்து அழைப்பு விடுகிறார்கள். உங்க உம்மாவை மறந்துடாதீங்க, கொஞ்சம் தண்ணியை எனக்கும் தாருங்கள் என்று கேட்கிறார்கள். என்றால் அந்த தண்ணீரை கொண்டு நற்செய்தி பெற வைத்து, அந்த தண்ணீரை கொண்டு, அந்த தண்ணீரில் பரக்கத்திருக்கிறது என்பதை கொண்டு நீங்கள் ஈமானை வலுப்படுத்துங்கள். சஹாபாக்களுடைய ஈமானை கிடைக்கிற பொழுதெல்லாம் அப்படி வலுப்படுத்தினார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வலுப்படுத்தியதன் காரணத்தினால் தான் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், உஹது மலை நம்மை பிரியப்படுகிறது. அப்படி யாராவது சொல்ல முடியுமா? உலகத்தில் நாம சொல்லலாம், நான் இமயமலையை பிரியப்படுகிறேன், மேற்கு தொடர்ச்சி மலையை நான் பிரியப்படுகிறேன், நாம் சொல்லலாம். அந்த மலை நம்மளை பிரியப்படுகிறது என்று சொன்னால் இவனுக்கு என்னவோ பிடிச்சிட்டுன்னு சொல்லுவான். மலை என்ன நம்மை பிரியப்படுவது? ஆனால் கண்மணி முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஹதுன் யுஹிப்புனா வ நுஹிப்புஹு, உஹதை நாம் பிரியப்படுகிறோம், உஹது நம்மை பிரியப்படுகிறது என்றார்கள். இதை கேட்டு சஹாபாக்களை, உங்கள் ஈமானை வலுப்படுத்துங்கள், நான் சொன்னால் அதில் தத்துவங்கள் இருக்கும். இன்னும் சொன்னார்கள், யூப்ரடிஸ் டைக்ரீஸ் நதிகளுக்கு கீழால் தங்க பாலங்கள் இருக்கிறது என்றார்கள். யூப்ரடிஸ் டைக்ரீஸ் நதிகளுக்கு கீழால் தங்க பாலங்கள் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த நதி வற்றிய நேரத்தில் தங்க பாலத்தை அது வெளியே தள்ளும் என்றார்கள். அதை முஸ்லிம்கள் யாரும் தொட்டுவிட வேண்டாம் என்றார்கள். சஹாபாக்களுக்கு யூப்ரட்டிஸ் டைக்ரீஸ் நதியில தங்கப்பாலம் மிதக்கும்னு தெரியுமா? நம்பினார்கள். சதக்னா நாயகமே, உண்மைப்படுத்துகிறோம் நாயகமே, சதக்கத யா ரசூலல்லாஹ், சதக்னா, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் நாயகமே, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த பக்குவத்திற்கு எப்படி கொண்டு வருகிறார்கள்? முதலில் தான் யார் என்பதை நிரூபிக்கிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி விளக்கி வருகிற ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்லி காட்டுவார்கள். நம்மை பற்றி சொல்கிறார்கள்.
இன்ன அஷத்த உம்மத்தி ஹுப்பா, என்னுடைய உம்மத்திலே என் மீது அதிகம் பிரியம் கொள்ளக்கூடியவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். எந்த சஹாபாக்களை பார்த்து? உஹது போர்க்களத்தில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களை சொல்வார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை நோக்கி வருகிற அம்பை கையில கிடைக்கி மரத்துண்டை எடுத்து தாங்குவதல்ல, கையை கொண்டு கையில் வாங்கினார்கள், உடலை கொண்டு வாங்கினார்கள், நெஞ்சை கொடுத்து தாங்கிக் கொண்டார்கள். கடைசியில் அந்த சஹாபியை தேடி கண்டுபிடிக்கிற பொழுது அவர் கடைசி மூச்சு வாங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த சஹாபி உயிர் பிரிகிற நேரம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை தேடி கண்டுபிடித்து அவருக்கு சலாம் சொல்கிறார்கள். அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் சலாத்தை கண்மணி நாயகத்துக்கு தெரிவியுங்கள், நான் சுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் சுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி அந்த சஹாபிய உடலை எண்ணி பார்த்தார்களாம், 100க்கும் அதிகமான காயங்கள். அதுல அவர்களுடைய மான உறுப்பில் மட்டும் 8 அம்பினுடைய காயங்கள் என்பார்கள். அத்துணை காயத்தையும் வாங்கிக் கொண்டு யா ரசூலல்லாஹ், நாங்கள் சுவனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்குரிய ஈமானை எப்படி உண்டாக்கினார்கள் என்றால், கண்மணி நாயகம் ஒன்றை சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும், அதில் பொய் கலப்பு இருக்காது என்ற நம்பிக்கை இருந்தது. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன அஷத்த உம்மத்தி ஹுப்பா, என் மீது பிரியமுள்ளவர்கள் யார் தெரியுமா? கௌமுன், ஒரு கூட்டத்தினர், யஅதூன மின் பஅதி, எனக்கு பின்னால் வருவார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உயிரை கொடுத்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். பத்ரிலே வாளோ உடல் வலிமையோ ஆயுத வலிமையோ ஒன்றுமில்லாத சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்னா ஷத்த உம்மத்தி ஹுப்பா கௌமுன் யஅதூன மின் பஅதி யுமினூன பி, என்னை கொண்டு அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஃபலம் யரவுன, அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாக. அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள். யஅமலூன பிமா ஃபீ ஃபில் வரக்கில் முஅல்லகி, ஒன்று சேர்த்து கட்டப்பட்ட ஒரு புத்தகத்தை பார்த்து அந்த புத்தகத்தை வைத்து அமல் செய்வார்கள். இது அந்த சஹாபாக்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த பக்குவத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி இல்லை, நோன்பு திறப்பதற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீரும் கஞ்சியும் இல்லாமல் வேதனைப்படுகிற சஹாபாக்களை பார்த்து கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் பெரிய வன் பேரரசுகளாக இருந்த ரோம் பாரசீக பேரரசுகளை நீங்கள் வெல்வீர்கள் என்றார்கள். ஒரு சஹாபி கூட, நாயகமே குடிக்க கஞ்சியை காணோம், நோன்பு திறக்க தண்ணீரை காணோம், உடுத்து மாட்டுவதற்கு துணியை காணோம், நீங்க ரோம் பாரசீகத்தை வெல்வீர்கள் என்று சொல்கிறீர்களா? அதை நம்பவா என்று கேட்கவில்லை, மாறாக சொன்னார்கள், சதக்கத யா ரசூலல்லாஹ் சத்தக்னா, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் நாயகமே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி இந்த ஈமான் வந்தது அவர்களிடத்தில்? வெறுமனே கொண்ட ஈமான் அல்ல. அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியாது, அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியாது, குர்ஆனை குர்ஆன் என்று நமக்கு தெரியாது, கியாமத் நாள் எப்படி என்பது நமக்கு தெரியாது. மலாயிக்கத்மார்களை பார்த்தவர்கள் சஹாபாக்களில் அற்ப சொற்பமானவர்கள். அப்படி இருக்க அல்லாஹ்வை கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம், குர்ஆனை குர்ஆனாக கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம், மறுமை நாளை மறுமை நாளாக அலங்காரப்படுத்தி தந்தவர்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி இப்ப சொன்னா நமக்கே கொஞ்சம் சந்தேகமா, அப்படியெல்லாம் இருக்குமா? குடிப்பார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. வீண் வேடிக்கைக்காக
நண்பர்களோடு பழகிறோம் என்ற முறையில் குடித்துவிட்டு அதை ஒரு சாதாரணமான செயலாக நடத்துகிற சமுதாயத்தை பார்க்கிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு தடவையாவது குடித்து போதை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு ஒரு தண்ணீர் புகட்டப்படும். அது எந்த தண்ணீர் தெரியுமா? நரகத்தில் கிடப்பவர்களுடைய உடலில் இருந்து, அதுவும் அவர்களுடைய கொப்புளில் இருந்து வரக்கூடிய ஒரு சீலும் சலத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொளிப்பாட்ட வைப்பான் என்று மக்கத்து மாமலர் முஹம்மது முஸ்தபா பணிவின் சிகரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இப்பொழுது சொன்னார்கள், என் மீது பிரியமுள்ளவர்களில் உச்சகட்ட பிரியமுள்ளவர்கள் யார் தெரியுமா? என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், எனக்கு இறங்குகிற வஹியை பார்த்திருக்க மாட்டார்கள், முஅஜிஸாவை பார்த்திருக்க மாட்டார்கள், எதையும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் என்னை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். என்னை கொண்டு நம்பிக்கை கொள்வார்கள். எது அவர்களிடத்தில் இருக்கும் தெரியுமா? அந்த காலத்தில் புகாரி இல்ல, முஸ்லிம் இல்ல, குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரே தொகுப்பாக ஆக்கப்படல. அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒன்று சேர்க்கப்பட்டு 2 சட்டைகளில் 2 அட்டைகளுக்குள்ளால் பாதுகாக்கப்படுகிற வேத புத்தகத்தை பார்த்து அமல் செய்வார்கள். இதை கேட்ட அந்த சஹாபாக்கள் நம்பினார்கள். அவர்களுக்கு இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அவர்களுக்கு இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? அருமை சகோதரர்களே, அருமை சகோதரர்களே, தற்பொழுதும் இன்றைக்கு நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்கு நாம் தயாராக இல்லை. தற்பொழுதும் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பிரியமுள்ள மஹப்பத்துள்ள ஒரு பெரியார் தான் எழுதிய புத்தகத்தில் பதிவு செய்து வைத்துள்ளார்கள், நான் நினைக்கிற பொழுதெல்லாம் கண்மணி நாயகத்தை கனவில் பார்ப்பேன். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நமக்கும் தருவானாக. ஒரு நாள் என் கண்மணி நாயகத்தை நான் பார்க்கவில்லை, விரும்பினேன் பார்க்கவில்லை. 2 நாளானது பார்க்கவில்லை, 3 நாளானது பார்க்கவில்லை. 4ஆம் நாள் 5ஆம் நாள் வேதனைப்பட்டு அழுது கண்ணீர் வடித்து, கண்மணியே யா நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு தானே நான் இருக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற பொழுது கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் வந்து முகத்தை திருப்பிக் கொண்டவர்களாக சொன்னார்களாம், நீ ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தாய், அது எனக்கு பிடிக்கவில்லை. நீ ஒரு அந்நிய பெண்ணை பார்த்தீர்கள், அது எனக்கு பிடிக்கவில்லை என்றார்கள். அந்த மனிதர் நினைக்கிறார், நான் எங்க அந்நிய பெண்ணை பார்த்தேன்? சிந்திக்கிறார். அவருடைய சிந்தனைக்கு பட்டது, நேற்றைய தினம் திடீரென்று டிவியில் செய்தி பார்க்கலாம் என்று நினைத்து டிவியில் செய்தியை பார்க்கிற பொழுது அந்த செய்தியை வாசித்தது ஒரு அந்நிய பெண். அவளைத்தான் நான் பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். கனவிலேயே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் எந்த அந்நிய பெண்ணையும் பார்க்கவில்லை, ஆனால் உலகத்து செய்தியை அறியலாம் என்ற எண்ணத்தில் செய்தியை வாசிக்கிற பொழுது ஒரு அந்நிய பெண் வாசித்தாள், அவளைத்தான் நான் பார்த்தேன். இனிமேல் அது போன்ற செயல் என்னிடத்தில் நடக்காத நாயகமே என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதிமானம் வாங்குகிறார்கள் என்றால், இன்றைக்கும் அந்த நடைமுறைகள் இருக்கிறது. நம்முடைய ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய ஈமானை வளப்படுத்த வேண்டும் என்றால் முதலில் மஹப்பத்துர் ரசூல் எப்படி இருக்கிறதோ அப்படி கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். சிலர்கள் இருக்கிறார்கள், நாங்க மஹப்பத்துர் ரசூல்ல இருக்கிறோம், நாங்க மஹப்பத்துர் ரசூல்ல இருக்கிறோம், தொழுக மாட்டோம். நாங்க மஹப்பத்துர் ரசூலில் இருக்கிறோம், நாங்க திக்ர் செய்ய மாட்டோம், எங்களுக்கெல்லாம் தொழுக உங்களை விட பெரிய தொழுக என்று சொல்லி யாராவது நடந்தால் அது கண்மணி நாயகத்தினுடைய மஹப்பத் அல்ல. பாங்கு சொன்னால் கண்மணி நாயகத்தின் மீது மஹப்பத்துள்ளவனுடைய நிலைமை என்னவாகும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மனைவிகளிலே இளம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அறிவின் திருவுருவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா,
அழகின் மொத்த உருவம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் சொல்வார்கள், நானும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒன்றாக பேசிக் கொண்டிருப்போம். வாங்கு சப்தம் தான் கேட்கும். வாங்கு சப்தம் கேட்டால் நான் ஒரு அந்நிய பெண்ணை போன்று ஆகிவிடுவேன். உடனே என் கண்மணி நாயகம் என்னை விட்டுவிட்டவர்களாக தொழுகையின் பக்கம் செல்வார்கள் என்ற ஹதீஸையும், மரணிக்கிற தருவாயில், தன் உயிர் போகிற தருவாயில் சஹாபாக்களை தூக்கி என்னை பள்ளியில் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸையும் இணைத்து விட்டு குர்ரத்து ஐனி அஸ்ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, இவைகளை இணைத்து பாருங்கள். எல்லாவற்றிலும் ஒரு தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. மஹப்பத்துர் ரசூலை கொண்டு ஈமான் பரிபூர்ணமாகும். பெயரளவில், பேச்சளவில், சொல்லளவில் நாங்கெல்லாம் மஹப்பத்துக்குரிய ஆளு, நீங்கெல்லாம் மஹப்பத்துக்குரிய ஆள் இல்லை என்று வேறுபடுத்துவதல்ல. மஹப்பத்தின் வெளிப்பாடு 3 வெளிப்பாடாக, முக்கியமான வெளிப்பாடாக வெளிப்படும். ஒன்று, பார்க்கும் இடத்திலெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா. அந்நிய பெண்ணை பார்க்கிற பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாக, என் கண்மணி நாயகம் இதை வெறுத்திருக்கிறார்கள், இதை தடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க மரணித்ததற்கு பின்னாலும் உங்களுடைய அமல்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும். நாம் ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்பொழுது நம்முடைய மனைவி அதை பார்த்தால் பார்ப்போமா? நம்முடைய வாப்பாவுக்கு தெரிந்தால் பார்ப்போமா? உம்மாவுக்கு தெரிந்தால் பார்ப்போமா? உம்மாவுக்கும் தெரியாது, வாப்பாவுக்கும் தெரியாது, மனைவிக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும். அல்லாஹ்வுக்கு சொந்தமாக தெரிகிறது, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் தெரிய வைக்கிறான் என்று வருகிற பொழுது மஹப்பத்தின் வெளிப்பாடாக அந்த ஹராமை பார்ப்பதற்கு நான் என்னுடைய கண்ணுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், என்னுடைய கைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சுன்னத்தை பேணுவேன், வலது காலில் செருப்பணிவேன், முதலில் செருப்பணியாமல் எங்கும் செல்ல மாட்டேன், தலையை மறைக்காமல் பைத்துல் கலாவில் நான் உட்கார மாட்டேன் என்று ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு செகண்டிலும் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம் மனக்கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும். அடுத்த கட்டம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று ஸலவாத்தை சொல்பவர்களாக மஹப்பத்தின் உச்சகட்டத்திற்கு வாருங்கள். மூன்றாவது ஒரு கட்டம், வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் யா சய்யிதஸ் சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹையிபு மக்ஸதி. இது போன்ற மௌலிது மஜ்லிஸ்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்கள் பேசப்படக்கூடிய இடத்தில் போய் மஜ்லிஸில் உட்கார்ந்தால், மஜ்லிஸ் மௌலிது நடக்கக்கூடிய நேரமாவதால் கண்ணியத்தோடு சொல்வேன், மரியாதையோடு சொல்வேன், தயவு செய்து மௌலிது மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்காதீர்கள். அதுல ஒரு டீ கொடுப்பு எனக்கு கிடைக்கல, அங்க குடு, இவனுக்கு இது வித்தோட்டு, அவனுக்கு அது, இதெல்லாம் முதல்லையே தீர்மானம் பண்ணிவிட வேண்டியது. மஜ்லிஸை மஜ்லிஸாக நடத்துங்கள். கண்மணி நாயகத்தின் மஜ்லிஸ், அது பிரதமருடைய மஜ்லிஸ் அல்ல, ஜனாதிபதியினுடைய மஜ்லிஸ் அல்ல, ஐநா சபையின் தலைவனுடைய மஜ்லிஸ் அல்ல, நம் கண்மணி, நம் இதய நாயகருடைய மஜ்லிஸ். எனவே அந்த மஜ்லிஸுக்கு கண்ணியம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, அதிலே பேசாமல் அடக்கம் ஒடுக்கமாக இருக்க பயன்படுத்தி கண்மணி நாயகத்தை புகழ்வோம், கண்மணி நாயகத்தின் மீது ஸலவாத்து சொல்வோம், சுன்னத்தை பேணுவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த மஹப்பத்தின் வெளிப்பாடாக நம் செயலும் சொல்லும் அத்துணையும் அடிப்படையாக அமைய அல்லாஹ் தௌஃபீகாக்கி தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு ஒன்று கூடியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அன்மையான சகோதரர்களே, அருமையான சகோதரர்களே, வெறுமனே சடங்குக்காக பயான்களை எடுக்காதீர்கள். வருஷந்தோறும் அப்பா பேர்ல ஒரு பயான், சடங்குக்காக எடுக்காதீர்கள். கேட்டதை வாழ்வில் கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். கேட்டதை வாழ்வில் கொண்டு வர நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை நிறைவாக தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.